இலங்கையில் மனித உரிமை நடவடிக்கைகள் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்கே பொய்யான தகவல்களை தெரிவித்ததாக மாநாட்டில் பங்கேற்ற சில பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இலங்கையில் அமைதி நடவடிக்கைகள் முழுமையடைந்துவிட்டதாக கூற முடியாது எனவும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் சிலர் கூறினர். NGOs கண்டினியூஸா அவர்கள் ஒரு சரியான பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்டை மேக் பண்ணியிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா ஒரு ஃபெயில் ஸ்டேட் அண்ட் பலவிதமான விதத்தில் அது ஃபெயில் பண்ணியிருக்குது. ஒன்று அக்கௌண்டபிலிட்டியில் ஃபெயில் பண்ணியிருக்குது. போர்க்குற்றத்தின் ஒரு விதமான கான்கிரீட் ஆக்ஷன்ஸ் அவர்கள் இருக்கவில்லை. தமிழ் மக்களுக்கு தேவையான பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அவர்கள் இன்னும் காட்டவில்லை. வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் law at so many levels. To know that the whole north and east is occupied by the military. There is no return to normalcy. If the war is truly ended, then we should revert to a position where all the people's human rights and dignity is respected. Given the presence of the Sri Lankan army as though it was an occupied territory is totally inappropriate. ஸ்ரீலங்கா மினிஸ்டர் மஹிந்த சமரசிங்கா அதற்கு எப்படி மறுமொழி கொடுப்பதென்றே தெரியாமல் அந்தரப்பட்டு பொய்யை சொல்ல தொடங்கிவிட்டார். அந்த பொய்யில் அவர் சொன்னார் 2009 முன்னாக புலிகள் செய்த கொடுமைகள் எத்தனையோ இருக்கின்றது, அதனை கதைக்காமல் ஏன் இதை கதைக்கிறீர்கள் என்று மறைமுகமாக தாங்கள் செய்தது குற்றம் என்றதை ஒப்புக்கொள்ற மாதிரி எங்களுக்கு இருக்கின்றது 2009. அது அவருக்கு தெரியாமலே சொல்லிவிட்டார். இந்தியா வளமை போல் கடந்த மார்ச் மாதம் 2012 நடைபெற்ற இந்த ரெசல்யூஷன் ஏற்பட்ட போதும் கூட இந்தியா கடைசி வரையும் மௌனத்தை காத்து கொண்டிருந்தது. அதே மாதிரி இந்த வருடமும் நடக்க போற இது அமெரிக்காவால் கொண்டுவரப்பட்ட இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்குமா என்றது இந்தியாவில் நடக்கும் இப்போ தற்போது நடந்து கொண்டிருக்கும் மாணவர் எழுச்சி போராட்டங்கள் சில இந்த இந்தியாவுடைய நிலப்பாட்டை மாற்றி அமைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.